ഹലോ ഗുഡ് മോർണിംഗ്. എവിടെയാ പോന്നെ? വയൽ. എതുക്ക്? വയലിലേക്ക് പോണോ? ഡാഡി പറ. വയലിലേക്ക് പോകുന്നു. നമ്മുടെ നെല്ല് കാണാൻ വേണ്ടിട്ടാ പോകുന്നത്. നെല്ല് പോണം, പിന്നെ വാഴ കുല കൊത്തണം, അതുപോലെ തന്നെ ചെറുനാരകം പരിപാലിക്കണം, പിന്നെ വഴുതന ഉണ്ട് ധാരാളം. അപ്പോ അതെല്ലാം പറിച്ചെടുക്കണം. ஓகே இதுல என்ன விஷயம் நான் சொல்றேன். வயல்ல பாத்தீங்கன்னா வாழை வச்சிருக்கோம். வாழைப்பழம் ஆயிடுச்சு. ஸோ பாத்தீங்கன்னா தார் சீவறதுக்காக போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நெல் விளைஞ்சு நிக்குது. அப்ப அதை வந்து போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை பராமரிக்கணும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், நாரங்கான்னு சொன்னா ஒன்றும் கிடையாது, லைம் இருக்கு இல்லையா, லெமன், அந்த லெமனும் ரெடியா இருக்கு. அதுவுமே நம்ம போயிட்டு இப்போ பழுத்ததெல்லாம் பார்த்து பறிச்சு எடுத்துட்டு வரணும். ஸோ அதுக்காக போயிட்டு இருக்கோம் வயலுக்கு. இப்ப நல்ல வெயில் காலனால மொத்தமுமே வாடி போயிருக்கு. வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இனியொருத்தவங்களோட வயல்ல பாத்தீங்கன்னா நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி அதை அடிச்சு நெல்லெல்லாம் எடுத்துட்டாங்க. அதோட புல்லு தான் இதெல்லாம் மொத்தமே எல்லாமே இது புல்லு தான். என் ஹஸ்பண்ட பாருங்க. ഏട്ടനെന്നാ ചെയ്യുന്നേ? എനിക്ക് വഴി അറിയാതാ. ഇതിൽ ഇങ്ങോട്ട് ഇറങ്ങിയാ മതി. என் ஹஸ்பண்டுக்கு வழி கூட தெரியாதுங்க. நானாவது பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டு தான் இங்க வந்து இவர் காலமா இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓ, ட்ரைபாட் நான் கையில எடுத்து தான் நடந்துட்டு இருக்கேன். மொத்தமா காடுதாங்க இருக்கும் இங்க. ஓகே, விளைஞ்ச நெல்லை நான் இப்ப காமிச்சுறேன். இங்க பாருங்க, இது ஒரு இதுலயும் அரிசி இருக்கும். இங்க வரும்போது இருக்க ரொம்ப அழகு என்னன்னா, பட்டாம்பூச்சி நிறைய பறந்துகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, அழகா பறக்குது. இந்த நான் இப்ப சைலண்டா இருக்கேன். இந்த இயற்கையோட சத்தத்தை மட்டும் கேளுங்க. கேட்டிங்களா எவ்வளோ அழகாக இருக்கு? நான் அந்த பக்கம் தான் காமிக்கிறேன். அப்படியே பாருங்க, சைலண்டாகவே அந்த சத்தம் மட்டும் கேளுங்க, இயற்கையோடது. எனக்கு இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். கேரளாவில் சிட்டி லைஃப்லேருந்து மாறிட்டு வரும்போது சத்தமே இல்லாம ரொம்ப சைலண்டா இருக்கிற இடத்துக்கு வந்து இருக்கும்போது இருக்க சுகமே இதுதான். வாங்க நெக்ஸ்ட் காமிக்கிறேன். ஹே, வந்துட்டோம் வயலுக்கு நடந்து. இங்கெல்லாம் குட்டி குட்டியா ஓட மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் வாழை கொத்தணுமோ அதெல்லாமே ஹஸ்பண்ட் காமிச்சு கொடுத்துட்டு இருக்காரு மாமனார் கிட்ட. ஓ, எல்லா நெல்லுமே வளைஞ்சு ரொம்ப என் ஹஸ்பண்ட் ட்ரைபாட் மேல ஏடியாச்சா வழுதனீங்க ஆயினி ஆடை இல்லையா? இங்க மிளகாவை நாங்க பரங்கின்னு சொல்லுவோம். எங்கனா? ஓகே, ஃபர்ஸ்ட் வாழை மரத்துல இருந்து கொலை கொத்த போறோம். வாங்க. இங்க எல்லாம் வயலுக்குள்ள நேர ஸ்ட்ரைட்டா நடக்கிறதுக்கு பாதையெல்லாம் கிடையாது. இங்க இடையில இப்படி ஒரு கல்லை போட்டு வச்சிருப்பாங்க. இந்த கல்லு மேல காலை வச்சு ஜம்ப் பண்ண வேண்டிதான்.
இங்கே பாருங்க, என் ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி வேலையை பார்ப்பாரு. என் ட்ரைப்போட கொண்டு வந்து அதில் கவரை மாட்டி வைக்கிறது. അല്ല ഏട്ടാ. ആ ഇപ്പം പറ എൻ്റെ വ്യൂവേഴ്സിന് എങ്ങനെ കൊല കൊത്തണ്ടെന്ന് പറഞ്ഞു കൊടുത്താട്ടെ. പറ. നിക്ക് 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 നിക്ക്. എൻ്റെ നേരിയ വരുവാ. നിങ്ങൾ മറ്റേ തരുവാ, നിങ്ങളെ ഫോൺ തരുവാ. ഓ എത്ര കൊല ഉണ്ട് ഏട്ടാ പറിക്കാം? வாழைத்தார் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொத்தும்போது எந்த பக்கம் விழுன்றதை பார்த்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க, பிடிச்சு வெளிப்பாரு அவரு. இது எனக்கு இஷ்டப்பட்ட பழம் அல்ல. വീഡിയോ എടുക്കുന്നതാണെ എൻ ഹസ്ബൻഡ് ചിരിച്ചിട്ടേ പാക്കുறாரு വേലയെ. ഏട്ടാ ആ ചിരിച്ച മുഖം ഇങ്ങോട്ട് കാണിച്ചാട്ടെ. ஏய் அது வந்து எடுக்கப்பா, இது வந்து நான் களஞ்சினி. இங்க பாருங்க, அழகா இருக்க வாழைப்பூ. இவ்வளவுதான் மிச்சம் இருக்கு இந்த பூல. ഏട്ടാ ഇത് വെച്ചിട്ട് വടയൊക്കെ ഉണ്ടാക്കും നമ്മള്. എടുക്കണ? ആ ഇത് ആണ്, പക്ഷെ ഇത് എടുക്കൂലല്ലോ. ഇത് നേന്ത്രം പഴത്തിന്റെ എല്ലാം എടുക്കുക. நம்ம பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பார்த்தீங்கன்னா எல்லா வாழைப்பூவும் நம்ம பொரியலுக்கு எடுக்க மாட்டோம். அதே மாதிரி வடையாக இருந்தாலும் எதுக்குமே எடுக்க மாட்டோம். നേന്ത്ര വാഴയോட പൂ மட்டும்தான் എടുப்போம். ഏട്ടാ ഈ തണ്ടും എടുക്കും, വാഴത്തണ്ട് എല്ലാ ഇതിൻ്റെ എടുക്കും, അല്ലെങ്കിൽ നേന്ത്രത്തിൻ്റെ മാത്രമോ? ஓ அது தெரியல, அது மாமனார்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்கிறாரு என் ஹஸ்பண்டு. இங்கே பாருங்க என்னோட ஹஸ்பண்டு. அவர் மெனக்கேட்டு ஃபோட்டோ எடுப்பார் எல்லாத்தையும். அதுக்கப்புறமேட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறது. ஃபோட்டோ எடுத்தா அப்படியே மாமனார் கிட்ட நடந்து போகலாம். என்னன்னா அவர் மிளகா பறிக்க போறாரு, அது வீடியோ எடுக்கிறதுக்கு நான் இன்னைக்கு எந்த வேலையுமே செய்யலை. என்னன்னா வீடியோ எடுக்கணும், அது எனக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. പറിക്കാൻ തുടങ്ങിയാച്ചാ? இதோ எங்க ஊர் வயல், நெல். சாமி பாட்டெல்லாம் பாடுது, காப்பி ரைட் வருமோன்னு தெரிலங்க வீடியோக்கு. இதை பாருங்க, நாங்க வழுதனீங்கன்னு சொல்ற கத்திரிக்காய். இங்க பாருங்க, வழுதனீங்க கத்திரிக்காய். ஓகே, என்னாச்சா? பாவற்காய் இங்கே ஆயிட்டு இருக்கு, எங்கன்னு தேடுவோம். இதெல்லாம் கீரைங்க, நடுவில் வச்சிருக்காரு. எடுச்சா? ആ കാണുന്നുണ്ട്. இங்கே பாருங்க பாவக்காய் தெரியுதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு இல்லை, வீட்டில் சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சுருக்கோம், அவ்வளோதான் செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்க அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, இங்கே எல்லாமே கத்திரிக்காய் நிற்குது. கீரை பார்த்தீங்கன்னா விளைவெடுக்கிறதுன்னா என்னன்னு தெரியல. அறுவடை பண்ணுறோம் பொரியலுக்கு வீட்டுக்கு அல்லச்சா. இப்போ திருவிழா வரப்போகுது, திருவிழாக்காக நாங்கள் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க இது எவ்வளோ அந்த அளவுக்கு. ஓகே, அழகா நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அழகா விளைஞ்சிருக்கு பாருங்க. அச்சா தான் அழகி காணிச்சாட்டே. ஓ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இந்த சினிமாவில் அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிக்கிற மாதிரி இருக்கு.
செமையா இருக்கு. என்ன நினைச்சா வளவட்டினே? காளி வளன்னு சொன்னா சாணகம். காளி வளன்னு சொன்னா மாட்டு சாணம், யூரின் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வளமா போட்டிருக்கோம். மிளகாவன் எத்தனை வருஷம் பிடிக்க வச்சா? 2 மாசம். ஓகே, வித் சீட்ஸ் போட்டா 2 monthsல நம்மளுக்கு மிளகாய் கிடைக்கும். நான் விளைவெடுத்த மிளகாவோட சைஸை மட்டும் பாருங்க, ஒன்று தொடர்ந்து இங்கே பாருங்க என்ன சைஸுன்னு. என் கையை விட பெருசாக இருக்கு. ஐயோ, ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கு. ഡാഡി നല്ല വിളവെടുപ്പല്ലേ? ഇന്ന് നല്ല വിളവാണ് കിട്ടിയത്. നെല്ലൊക്കെ വിളഞ്ഞു നിൽക്കുന്ന ഒരു സമയമാണ്. അതുപോലെ തന്നെ പിന്നെ കയ്പ, അതുപോലെ ചീര, വഴുതന ഇത്തരത്തിലുള്ള വിളവുകളൊക്കെ പിന്നെ എടുത്തു. അതുപോലെ തന്നെ വാഴ. இத ஃபுல்லா நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். வழுதனங்க, கத்திரிக்காய் அறுவடை பண்ணியாச்சு. பரங்கின்னா ஒன்றும் இல்லை, பச்சை மிளகாய் அறுவடை பண்ணியாச்சு. செருநாரங்கன்னா லெமன் அறுவடை பண்ணியாச்சு. பின்ன வரதெல்லாம் நெல் வந்து எந்த அளவுக்கு விளைஞ்சிருக்குன்றதையும் பார்த்தாச்சு இல்ல டாடி? பின்ன வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழம் வந்து அறுவடை பண்ணியாச்சு. കഴിഞ്ഞ டாடி? ஓகே ஓகே. வேற എന്തെങ്കിലും പെൻഡിങ്? வேற ஒண்ணுமில்ல. ஓகே, இனி வீட்டிലേക്ക് മടങ്ങുകയാണ്. இனி வீட்டுக்கு திரும்பி போறோம். டாடா பை பை.